ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் பிரிட்டி பேபி. இது ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் எராட்டிக் ட்ராமா. வயலட்னு ஒரு குட்டி பொண்ணு, அவளுக்கு 12 வயசு தான் ஆகுது. அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ரெட் லைனில் வளர்ந்துட்டுருக்கா. இந்த மாதிரி இடத்துல வளர ஒரு பொண்ணு, அவள் மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்கும்? அவள் சின்ன வயசுலேயே ஒரு மெச்சூர் பொண்ணு மாதிரி வியூ பண்ணிட்டு இருக்கா. இந்த பிராத்தல் ஏரியா அவளை எந்த மாதிரி மாற்றிருக்கு, அவள் உடலை வச்சு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் பிரிட்டி பேபி. இது ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 1917 சமயத்தில் இது சொசைட்டி எந்த மாதிரி இருந்துச்சு, எந்த ஒரு வரையறையுமே இல்லாமல் இந்த மாதிரி பிராத்தல் ஏரியாக்கள் என்ன மாதிரி இருந்துச்சு, சின்ன குழந்தைங்கள அவங்க எப்படியும் தொழில் பயன்படுத்திட்டாங்க, அவங்க கண்ணித்தனமில் ஏழை விட்டு அதுக்குள்ள காசு அமைச்சிருக்காங்க. இதில் ரொம்ப ஓப்பனாக ரியலிஸ்டிக்காக அந்த படம் அமைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி 50 வருஷம் ஆக போகுது. ஆனால் இப்போ அந்த படம் பார்த்தாலும் ரொம்ப ஷாக்கிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதனால இந்த படத்தை நிறைய கண்ட்ரிஸில் பேன் பண்ணாங்க. அதுப்போ அந்த படத்தில் நடக்கலான்னு இருக்கும். சரி, இப்போ வாங்க பிரிட்டி பேபிங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு குட்டி பொண்ணு அமைக்கிறாங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்போ வயலட்டு பார்த்தா 12 வயசு தான் ஆகுது. ஏதோ ஒரு விஷயத்த உத்து பார்த்துட்டே இருக்கா. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ப்ரெக்னன்சி போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு 2வது ஒரு குழந்தை பார்க்க போகுது. ஸோ அந்த குழந்தை பிறக்கிறத இவ ஆர்வம் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுலாம் இதுவரையும் பார்த்ததே இல்லை. அவங்க அம்மா அழுது கொடுக்குறப்ப இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஒரு பையன் பிறப்பான். அது இந்த பொண்ணுக்கு தம்பி. அவனை பார்த்தோன்னு ரொம்ப பேருக்கு. ஸோ உடனே வேக வேகமாக அந்த ரெட் ஏரியாக்குள்ள ஓடிட்டு இருக்கா. இவ பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்குமே எல்லாம் இந்த இடம் தான். இவளுக்கு அப்போ யாருன்னு இவளுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே வந்து கஸ்டமர் மூலியமாக தான் இவ பிறந்திருக்கா. ஸோ அப்போ ரொம்ப ஹாப்பியாக, அக்கா அவனுக்கு ஒன்று தெரியுமா, அம்மாவுக்கு தம்பி பிறந்திருக்கான், அவன் ஒரு பையன் சொல்கிறப்ப எல்லாம் சோகத்தில் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏரியாக்கில் பையனுக்கு மதிப்பு கிடையாது. இதே இன்கேஸ் பெண் குழந்தை பிறந்திருந்தா அதுக்கடுத்து லாபம் வருதான். அடுத்து அந்த பொண்ணையுமே நம்ம தொழில் பயன்படுத்திருக்கலாம். பையனை போச்சுன்னு சொல்லி எல்லாம் சோகமாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணால் கண்டுக்க மாட்டா. ரொம்ப ஜாலியாக அந்த பிராத்தல் ஏரியா இருப்பா. சொல்லப்போனால் பிறந்தலேருந்து வளர்ந்த வரைக்குமே எல்லாம் இங்கே இருந்திருக்கா. ஸோ அவன் மென்டாலிட்டியை வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த அடுத்த உலகத்தை பார்த்து அவள் ஒரு ஆசை இருக்கும். நம்ம தான் சின்ன குழந்தையா இருக்கும், பெரிய பசங்களாயிட்டா என்ன வேணா பண்ணலாம், செக்ஸுங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒன்று போல், அது பண்ணிக்கிட்டா ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி மைண்ட் செட் அவளுக்கு இருக்கும். அதெல்லாம் அங்கே நடக்கிற விஷயங்களை நோட் பண்ணிட்டே இருப்பா. இப்படியே கிட்டத்தட்ட சில நாட்கள் போயிட்டுருக்கு. பார்த்தா அவள் தம்பியை இவ தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அம்மா டெய்லி நைட்டு கஸ்டமர்ஸை பார்க்க போயிடுவாங்க. இவ தான் தம்பி பார்த்துட்டு இருப்பா. அவன் நைட்டில் அழுகிறப்ப இவளுக்கு என்ன தெரில. உடனே மெதுவாக அவங்க அம்மாவுக்கு ரூமு போவா. பார்த்து அவங்க அம்மா கஸ்டமரோட ஒன்றா வந்துட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் மெதுவாக அவங்க அம்மா பக்கத்தில் போகிறப்ப பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்ப்பா. பார்த்தா அவன் நேக்கடா ட்ரெஸ்லாம் படுத்துருப்பானா. ஒரு ஆணை அந்த மாதிரி பார்க்குறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளே அறியாமல் அந்த ஏஜோட ஃபீல் வந்துட்டுருக்கு. மெதுவாக அவங்க அம்மா பார்த்து, அம்மா எந்திரின்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏண்டி நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கெல்லாம் ரொக்கடம் தெரியாதா, சரி வான்னு சொல்லி மெதுவாக வெளியே கூட்டி போயிடுவாங்க. என்னாச்சு எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டால், இல்லைம்மா தம்பி அழுதுகிட்டே இருந்தான், அதுக்காக கூட்டதுன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு என்ன ஆனாலும் சரி இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற புள்ள வரக்கூடாது புரியுதான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் அமைதியாக இருப்பா. பார்த்தா அந்த ரெட் ஏரியாலேயே நீலூர் கிளவி இருக்கும். இதான் அந்த ரெட் ஏரியாவுக்கு ஓனரு. இவ தான் டெய்லி அந்த கிளவியை பார்த்து கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவங்க பிராத்தல் ஏரியாவுக்கு காலங்காலத்தில் யாரும் வர மாதிரி இருக்குது. எனக்கு யூஸ்வல் நைட்டை வந்து கஷ்டம் வருவாங்க. காலையில் யாரும் வரான்னு தெரிஞ்சோடனே இவளுக்கு காற்று வந்து பார்ப்பா. பார்த்து பெல்லைக்குன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருப்பான். யார் இவன் ஆள் வித்தியாசமாக இருக்கானே, சரி உள்ளவங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போவா. இந்த ஃபோட்டோகிராஃபர் அங்கே அந்த ரூமுக்கு போய் அந்த கிளவியை பார்ப்பான். பாட்டி என் பேர் பெல்லைக்கோ, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். இங்கே ப்ராஸ்டியூட்ஸை பற்றி ஒரு ஃபோட்டோக்கு தான் இருக்கேன். எனக்கு ஒரு மாடல் மாதிரி பொண்ணு தேவைப்படுது. ஏதோ ஒரு பொண்ணு அடிக்கணும்னு கேட்டால் என்னது ஃபோட்டோகிராஃபியா, ஏப்பா எது காலங்காலத்தில் வந்திருக்க, இங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் நைட்டில் ஆள வைப்பாங்க, காலைல தூங்கிடுவாங்க, கஸ்டமர் கிடையவே கிடையாது. இங்கேருந்து போப்போன்னு சொல்கிறப்ப, மேடம் எக்ஸ்ட்ரா கூட காசு தரேன் ப்ளீஸ் இந்த காசு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மாடல் வேணும்னு சொல்கிறப்ப பார்த்து மீன் இல்லாமல் இருக்காங்களே அவங்க முழுசாக இருப்பாங்க. சரி ஒரு பொண்ணு இருக்கா வேணும் யூஸ் பண்ணிக்கோ, பட் பாரு டைம் கொஞ்சம் தான் இருந்தான், சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து பொண்ணுன்னு சொல்கிறப்ப அவனு சரின்னு இருப்பான். ஆக்சுவலி இந்த பெல்லிக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபியில் பெருசாக சாதிக்க ஆசையாக இருக்குது. ஆனால் இவனுக்கு பெருசாக ரெகக்னேஷன் கிடைக்காம இருக்குது. இதுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி யூனிக்காக உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் பெரும் மூளை அடிக்கும்ல, இதுக்காக இவங்க வந்திருப்பான். இப்போ நம்ம மீனோட அம்மா மாடல் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பானா. இந்த குட்டி பொண்ணுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்து மக்களுக்கு ஃபோட்டோ பார்த்து நாலேஜ் இருக்காது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஒரு மெஜிஷியன் மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ பட்டன் நமக்கு ஃபோட்டோ வந்துட்டுருக்கு, இது எது மேஜிக்னு சொல்லி ஆச்சரியம் பார்த்துட்டு இருப்பா. அவனும் அவங்க அம்மா மாடலை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக மேலேருந்து ஒரு கஸ்டமர் கத்திட்டு இருப்பான். இவனால இந்த கஸ்டமர் கூட நம்ம படுத்துருப்பாங்க. ஆள் தூக்கி வந்துச்சு பார்த்து, ஏண்டி அங்கனி பண்ணிக்கிட்டு இருக்க, என் கூட இருக்க தானே உனக்கு காசு கொடுத்தேன், இரு கீழே வரேன்னு சொல்லி பையோட கீழே வந்துருப்பான். நம்ம இன்னும் அம்மா பார்த்து, ஏண்டி நேற்று எங்கிட்ட காசு வாங்கினீல பாரு, காதலர் கம்மல் இருக்குது, நான் அந்த கம்மல் கொடுத்தேன், கம்மலை குறின்னு சொல்லிட்டு கம்மலை பிடிங்கி விட்டுவானா. இதை பார்த்து நமக்கு செம்ம எடுப்பாயிருது. என்கிட்ட எடுப்பட்ட பையில நீ காசு கொடுத்தா எதோ ஒன்று பண்ணுமா, இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு பிறந்துட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து அந்த குடி பொண்ணு சிரிப்பாக இருக்கும். இவனுக்குமே அவன் வந்தாலும் முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு அவனை வந்து கிளம்பி போயிடுவான். இன்னும் தெரில இந்த குட்டி பொண்ணு நம்ம வீரை பார்த்துருப்பால, நம்ம இருமலை சின்னதா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். ஸோ அப்புறம் வழக்கம் போல் அவள் அந்த பிராத்தல் ஏரியாவில் இருப்பா. பார்த்து டெய்லியுமே அங்கே எப்பயும் பார்ட்டியாக தான் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லோரும் அங்கே தான் வருவாங்க. நைட் எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். இவளுக்குமே பெரிய பொண்ணான ஆசையாக இருக்குது. பெரிய பொண்ணானா நம்மளும் மாதிரி இருக்கலாம், நல்லா காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி இவளுக்கு அந்த மாதிரி ஆசையில் இருக்கும். இப்படி கிட்டத்தட்ட 2 நாட்கள் போயிட்டே இருக்கு.
இருக்கு. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ திரும்ப அங்க வருவான். நம்ம ஹீரோ கையில பார்த்தா பிளாக் கலர் கவர் மாதிரி இருக்கு. ஆனா அங்க இருக்கிற பொண்ணுங்கள கஷ்டமா வந்திருக்கான்னு நினைச்சு, என்ன சார் யார் வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி விசாரிச்சிருப்பாங்களா? பட் அந்த பொண்ணு மட்டும் அங்க போய், என்ன சார் திரும்ப வந்திருக்கீங்களே, கையில வர கவர் இருக்கே, அந்த கவரை தாங்கன்னு புடிங்கி பாப்பா. அதுல இருக்கிறது இவங்க அம்மாவோட போட்டோ. அந்த போட்டோவை பார்த்து இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த போட்டோல அவங்க அம்மா பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்காங்க. இன்கேஸ் மூணாவது மனுஷன் யாராவது இவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்தா அவங்க ஒரு பேஷனே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா அழகா அந்த போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்தோன்னே இவளுக்குன்னு ஆசை வந்துருது. போப்போ நம்ம ஹீரோ மேல கால் வந்துட்டு இருக்கோம். பாப்பா அந்த போட்டோ கொடு. சும்மா உங்க அம்மாட்ட காட்டணும்னு சொல்றப்ப எங்க அம்மா தான் காட்டணும், நான் காட்டிக்கிறேன்னு அந்த போட்டோ வாங்கி வச்சுக்குவா. இப்படி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே போயிட்டு இருக்கு. டெய்லியுமே அந்த இடத்துல பார்ட்டி பண்றது, நிறைய கஸ்டமர்ஸ் அங்கே வருது, பொண்ணோட நடக்கிறது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது மாதிரி அடிக்கடி நம்ம ஹீரோமே அந்த இடத்துக்கு வருவான். நம்ம ஹீரோட அம்மா பார்த்து அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். இதுவே அந்த பொண்ணுக்கு சின்ன ஒரு பொறாமை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒரு இந்த பெல்ல கியூக்கு நம்ம அம்மா பிடிச்சிருக்கா, நம்ம அம்மா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பொறாமையாக இருக்கும். இதனால இவ்வளோ அடிக்கடி ஹீரோ பார்த்து பேச போவா. என்ன பெல்ல கியூ எப்படி இருக்கீங்க, நீங்கள் எங்கள் அம்மா மட்டும் ஃபோட்டோ எடுப்பீங்களா, என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு சொல்லி நைஸாக பேச ஆரம்பிப்பா. அது போய் உங்கள் அம்மாவுக்குமே இந்த தொழில் மேலே ஒரு விருத்தி இருக்கு. நம்மளும் எத்தனை நாள் தான் இங்கே இருக்கிறது, நமக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனால் 2 பசங்களுக்குமே அவங்க அப்பா தான் நம்மளுக்கு தெரியாது. இந்த வாழ்க்கைக்கு ஒரு தேவையில்லை. யாராவது ஒரு 3வது மனுஷன் வந்து நம்மளை பார்க்க மாட்டானா, இங்கேருந்து கூப்பிட்டு இந்த உலகத்துல உள்ள கிடைக்காதா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் டெய்லியுமே ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு பொருளாதாரங்களை பார்த்துருக்காங்க. இதை பார்த்து நமக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பார்த்தா வழக்கமாக நம்ம ஹீரோவும் டெய்லி அங்கே வருவான். நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மா தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டி போய் நேக்கடாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். அப்போ அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ அடி வருது, இது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேமரா பின்னாடி போவா. பார்த்தா வாடி எடுத்த நெகட்டிவ் ஃபோட்டோ அங்கே இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப கோவம் வருது. இன்கேஸ் அந்த ஃபோட்டோ வெளிச்சில் வச்சா எக்ஸ்போஸ் ஆயிரும்ல. அதனால் செம்ம கடுப்பானவன், ஹே என் பர்மிஷன் நம்பரை தொடக்கூடாது, ஃபோட்டோ கீழே வைன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சப்புன்னு அறிவான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு கோவம் வருது. அழுட்டே அப்போ ரூம்குள்ளே போகிறப்ப இதை பார்த்து அவனுக்கு அர்த்தமாக இருக்கும். ஹே வயலட் கோச்சுக்காத, அந்த ஃபோட்டோ நெகட்டிவில் காசு அதிகம், அதுக்காக கோப்பம் அடிச்சிட்டேன், என்னை மனுஷன்னு சொல்கிறப்ப அவள் அழுட்டே இருப்பா. சரி அடிச்சது அழுகிறான் பார்த்தா அவள் அதுக்கு அழுகல. இவளுக்கு எங்கள் அம்மாவோட பொறாமையாக இருக்குது. உனக்கு எங்கள் அம்மா தானே பிடிக்கும், டெய்லி நீ தான் ஃபோட்டோக்கிற பேரில் எங்கள் அம்மாட்ட பேசிட்டே இருக்க, உனக்கு எனக்கு பிடிக்காது, அதுக்காக நான் அடிச்சுன்னு சொல்கிறப்ப சேச்சா அதுக்காக அடிக்கல, எனக்கு ஒன்றையும் பிடிக்கும், ப்ளீஸ் அழுகாத சமாதானமானு சொல்கிறப்ப அவள் சிரிச்சிட்டு இருப்பா. இதை பார்க்குற பெல்லைக்குமே புரியுது இந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு சின்னதாக ஆசை இருக்குது. பட் ஆசை வளர்க்கணும்னு சொல்லி அவன் அமைதியாக இருப்பான். பார்த்தா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஏஜ் அட்டன் பண்ணுவா. நம்ம ஊர் ஏஜ் அட்டன் பண்ணால் ஃபங்க்ஷன் நடத்துவாங்களே, பார்த்தா அதே மாதிரி அந்த பாத்திர ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. அந்த வயலட்டுங்கிற பொண்ணுக்கு மேக்கப்லாம் போட்டு ராணிமுறை பார்த்துக்குவாங்க, பல்லக்கில் தூக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிடுவாங்க. பார்த்தா அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ தான் இந்த ஃபங்க்ஷனோட நோக்கமே தெரிய வருது. இப்போ இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, இப்போ வெர்ஜினிட்டியை ஏழோட போகிறாங்க. இங்கே இருக்கிற பணக்காரங்க யாருனாலும் இந்த பொண்ணு ஏலம் வைக்கலாம். ஒரு நாள் நைட்டு இந்த பொண்ணு அவனோட ஒன்றா இருப்பா, அவங்களோட இருந்து வெர்ஜினிட்டி லாஸ் பண்ணுவா. இது நோக்கமாக இருக்கும். பார்த்து நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் 50 ஆரம்பிச்சது 100 போயிட்டே இருக்கு. கடைசியில் பார்த்து ஒரு பணக்காரன் $400 தரேன், இந்த பொண்ணு ஒரு தாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க ஏழை விட்டுருவாங்க. இப்போ $400 32,000 வந்துட்டு இருக்கோம். அந்த காலத்தில் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த பொண்ணு வெர்ஜினிட்டிக்கு அவ்வளோ மார்க்கெட் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுமே அதை பார்த்து ஹாப்பியாக தான் இருப்பா. ஏன்னா ஆசையை என்ன ஒரு பெரிய பொண்ணாகணும், அடல்ட் ஏஜுக்கு போனால் இது ஹாப்பியாக நினச்சிட்டு இருப்பாள். இப்போ அதே மாதிரி தான் கஷ்டமோட சேர்ந்து ரூப்பில் போயிட்டு இருப்பா. இதில் தூரத்துலேருந்து பெல்லைக்கு பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி வச்சுருக்காங்களே, போய் வெர்ஜினிட்டி வச்சு காசாக்குறேன்னு சொல்லி இவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். இப்போ அந்த பொண்ணு அந்த ஆள் கூட சேர்ந்து ரூமுக்கு போவா. ஆரம்பத்தில் இவளுக்கு ஹாப்பியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போப்போ அந்த ஆள் பக்கத்தில் வந்துட்டு இருக்கானா, இது பார்த்து பயமாக இருக்குது. கட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் வெளியே வருவான். வேகமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே போகிற மாதிரி தெரியுது. இவங்களை ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு டயர்டாக இருப்பா. பார்த்தா உடம்பு ஃபுல் லைட்டு காயமாகி வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பாப்பா என்னாச்சு ஓகே தானே கேட்டால் அவள் அழுதுட்டு இருப்பா. இப்போ தான் அவளுக்கு இந்த ரியாலிட்டி புரிய வருது. ஆரம்பத்தில் செக்ஸ்னு ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக தான் உணர்வு வச்சுட்டு இருந்தா. பட் வர கஸ்டமர்ஸ் வேற மாதிரி இருப்பாங்க. அங்கே வர ஒவ்வொருத்தரும் நிறைய வாட்டி காட்டு மண்டத்தனம் நடந்துக்குவாங்களே, அந்த மாதிரி இப்போதைக்கு அவன் இந்த பொண்ணு நடந்திருப்பான். இதை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அவளுக்கு ரியாலிட்டி கொஞ்சம் புரிய வருது. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவள் வாழ்க்கை அங்கே தான் வாழ்ந்துட்டு இருப்பா. இப்படியே சில நாட்கள் போயிட்டுருக்கு. பார்த்தா ஒரு நாள் இந்த பாத்திர ஏரியாவில் டின்னர் போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோட அம்மா ஒரு உடு தூக்கி போடுவாங்க. காய்ஸ் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் இருக்கான்ப்பா. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதை பார்த்தா பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா கல்யாணமாக போகுதுங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. அவங்க அம்மா நம்ம இன்னும் தனியாக கூட்டி போய் வயலட் என்னை மன்னிச்சிரு, என்னால் ஒன்றை இப்போதைக்கு இருந்து கூட்டு போக முடியாது. இப்போ தான் ஒருத்தர் எனக்கு புதுசாக கிடச்சிருக்காரு, என்ன மாதிரி பாஸ்வேர்டுக்கு இதில் ஒரு மிப்பரி வரோம், நான் மெதுவாக போய் அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்கள் தம்பியை அவர் ஏற்றுக்கிட்டாரு, அவன் உலக சில எல்லாத்தையுமே அவரே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு. பட் ஒன்று ஏற்றுக்கு வர எனக்கு தெரியாமல் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்று என் தங்கச்சி சொல்லியிருக்கேன், நீ கொஞ்சம் நாளைகள் இந்த பிரார்த்தனையிலே இரு, நான் அவரை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன், தென் மெதுவாக உன்னை பற்றி உண்மையை சொல்கிறேன், தென் ஒரு நாள் திரும்ப இங்கே வருவேன், உன்னை இங்கேருந்து கூட்டு போகணும்னு சொல்கிறப்ப இதை பார்க்க வெளியிட்டு தெரில. ஏன்னா பிறந்தலேருந்து இப்போ வரைக்குமே இங்கே தான் இருக்கா. இந்த வெளியுலகத்தை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போதைக்கு அம்மா இங்கேருந்து போகிறாங்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது,
அவங்களுக்கும் நல்ல வேலை கிடச்சிருக்கு, அது அவங்க வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொல்லி இவ்வளோ அமைதியாக இருப்பா. இப்போ அவங்க அம்மா அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவங்க தனியாக இருப்பா. நிறைய கஸ்டமர்ஸை இவ்வளோ பார்க்க ஆரம்பிப்பா. அது போ அடிக்கடி பெல்லைக்குமே இப்போதைக்கு இங்கே வருவான். அவங்க அம்மா இங்கே இல்லாதனால மற்றவங்கள வச்சு மாடலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் இவளுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம இவோட ஜாலியாக பட ஆரம்பிப்பா. கண்ணாம சொல்லாடுறப்ப மற்றவங்க டைவர்ட் பண்ணி விட்டுருவா. இவன் மட்டும் தனியாக வந்து பையனை பற்றி கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பா. இந்த மாதிரி அவளுக்கு அந்த பையன் மேலே போப்போ காலத்தையுமேட்டே இருக்குது. அது போய் இவன் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு இருப்பாள். சில டைம் கோமாச்சுன்னா கஷ்டம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவா. இது அங்கே இருக்கிற அந்த ஓனர் தைக்கலே பிடிக்காது. வயலில் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி கஷ்டம்ஸ் அடிக்கக்கூடாது, அடிச்சு நாலு மணிக்கு வர மாட்டாங்க, நீ சொன்னால் கேட்க மாட்டேன், டேய் இந்த பொண்ணு ஆறான்னு சொல்லிட்டு தனியாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போவான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு பெட்டில் அள்ளி இருந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தாலும் கோவம் வருது. எனக்கு கிளவி என்னை அடிச்சு நான் இங்கே பண்ணிச்சிருக்கேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு பொட்டு பிள்ளைகளை கட் பண்ணிடுவா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியுறத்துக்கு வரா. அங்கே உலகத்தில் பார்த்து இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அங்கே இருக்கிற காரு கடைகள்லாம் பார்த்துட்டு இருப்பா. இவளுக்கு தெரிஞ்சது நம்ம ஹீரோன பிள்ளைக்கு தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து பொட்டு பிடிக்க எடுத்துட்டு ஹீரோ எடுக்க போவா. ஹீரோக்கு இவ்வளோ பார்த்து ஆச்சரியமா இருக்குது. வயலட் இங்கே இப்படி வந்த, என் வீடு ஒன்று தெரியும் கேட்டால் அதுவா உங்கள் சூக்கிஸ் இருக்குல்ல, அதில் ஒரு அட்ரஸ் இருந்துச்சு, அதை வச்சு இங்கே வந்து சொல்கிறப்ப அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, அங்கேயும் வந்துட்டேன்னு கேட்டால் ஆமாம் அங்கே எனக்கு பிடிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்களோட இருக்கோன்னு கேட்டால் அவனுக்கு என்ன சொல்ல தெரில. இங்கே பாருமா நீ சின்ன பொண்ணு, நீ எல்லாம் இங்கே இருக்க சரியாக இருக்காது, நான் வேணா வேறு இடம் பார்க்குவான்னு கேட்டால் இல்லை எனக்கு எங்கே போட்டு தெரில, எனக்கு தெரிஞ்சது நீங்கள் மட்டும்தான், எங்கள் அம்மா விட்டு போயிட்டாங்க, ப்ளீஸ் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் இங்கே கூட இருக்கேன், உங்களுக்கு என் கூட ஒன்றாக்கும் தொடச்சு சொல்லுங்கள், நான் கூட ஒன்றா இருக்கேன், அதை வச்சு காசு கழிச்சுக்கோங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாப்பா நான் அதுக்காக சொல்லலை, நீ சின்ன பொண்ணு இங்கே தப்பாக இருக்கும், இங்கே இருக்காதுன்னு சொன்னால் ப்ளீஸ் நான் இங்கே இருக்கேன், உங்கள் வீட்டு வேலைலாம் பார்த்துக்கிறேன், துணி துவச்சு போடுறேன், ப்ளீஸ் நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு அர்த்தமாக இருக்குது. சரி அந்த பொண்ணை அவள் வீட்டில் வச்சுக்கிறான். அவளுக்கு ரூமில் கொண்டு போய் விடுறப்ப அவளுக்கு ரூம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜாலியாக ஹீரோட அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறா. இது போப்போ அப்படியே ஒரு லவ் மாறிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் இது ரொம்ப ஈஸி, சின்ன குழந்தைகளுக்கு ஒரு 10 வயசு நாள் போதும், ஏஜியாக கூட பார்க்காம அந்த பொண்ணு கல்யாணம் வச்சுருவாங்களே, அந்த மாதிரி இப்போதைக்கு அவள் ஹீரோட பழக ஆரம்பிப்பா. அவனும் ஃபோட்டோகிராஃபிக்கு அந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிறான். இத்தனை நாள் அந்த அம்மா வீட்டு பயன்படுத்துகிறானோ அந்த மாதிரி பொண்ணு யூஸ் பண்ணிக்குவான். அந்த பொண்ணுக்கு டால்லாம் கொடுத்து அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். இப்படி சில நாட்கள் ரொம்பவே போயிட்டுருக்கு. அவள் ஹீரோட சந்தோஷமாக அழுதுட்டு இருக்கா. அவனை அந்த பொண்ணு வச்சு கூட ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு அவளுக்கு கோவம் வருது. ஏன்னா ஹீரோ இவோட பழகிறதே இல்லை, எப்பவுமே பார்த்தா ஃபோட்டோகிராஃபி தான் கூட இருக்கான். ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கண்டுக்காமல் இருக்கால, இதை பார்த்து லைட்டாக கடுப்பாக இருக்கும். ஒரு நாள் அவனுக்கே தெரியாமல் அவள் ரூமுக்கு போவா. பார்த்தா அங்கே எடுத்த ஃபோட்டோக்கில் இருக்கும். அந்த நெகட்டிவ் எடுத்து பார்க்குறப்ப இது பார்த்தோன்னு கோவம் வருது. வயலட் நான் அன்றைக்கே சொன்னல இந்த மாதிரி நெட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வைன்னு சொல்லிட்டு என்னோட போய் பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்தாலும் கோவம் வருது. உனக்கு இந்த ஃபோட்டோ அவ்வளோ முக்கியமா, நான் முக்கியமாக இந்த ஃபோட்டோ முக்கியமானு கேட்டால் எனக்கு அந்த ஃபோட்டோ தான் முக்கியம், ஃபோட்டோகிராஃபி தானே எனக்கு எதுவும் பேச கிடையாது, உனக்கு சும்மா வச்சுருக்கேன், இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு காசை சாத்தி விட்டுருவான். கதை க்ளோஸ் பண்ணி உள்ளே இருக்கிறப்ப இது பார்த்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதனால் ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டுருப்பா. ஏன்னா இந்த ரெட் லேக் வந்துட்டு இருக்கிறப்ப அங்கே பார்த்து ஒரு பெரிய போராட்டம் போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் மாத சங்களாக இருக்கும்ல, எல்லோரும் சேர்ந்து இதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரெட் லேக்கள் இருக்கிறது ரொம்ப தப்பான ஒன்று, இங்கே புடுங்களை வச்சு காசை வச்சுட்டு இருக்காங்க, இது தப்பான ஒன்று, இது அழிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் போயிட்டுருக்கோம். இதனால் கவர்மெண்ட்டுமே ஆர்டர்லாம் போட்டு எல்லா பிரார்த்தனை ஏரியாக்களுமே மூடிச்சிருவாங்க. இவ்வளோ ஃபஸ்ட்டு இருந்த அந்த பிரார்த்தனை ஏரியாவுக்கு போவா. பார்த்தாங்க அந்த ப்ராஸ்டியூட்ஸ்லாம் போட்டு காலி பண்ணிடுவாங்க. எல்லோரும் சூக்கிஸ் எடுத்துகிட்டு திரும்ப அவங்க ஊருக்கே போகிறதா இருப்பாங்க. இதை பார்த்து பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாப்பாடு நரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப கட்டண மீறி அங்கே வருவான். வயலட் உனக்கு என்னாச்சு, சும்மா கோவத்தில் ஏதாவது திட்டுனா கோஷ்டி இங்கே இருக்கு வந்துடுவியா, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் என்னது நம்ம வீடா, நீ தானே சொன்னேன் நான் சும்மா அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, நான்லாம் வரமாட்டேன், நான் அதுக்கு அங்கே வரும்னு சொல்கிறப்ப சரி இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நீங்கள் வருவீங்க கேட்டால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, இதே நான் ஒய்ஃபாக இருந்தேன்னா தாராளமாக வீட்டில் இருக்கலாம்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அடுத்த நாள் அந்த பொண்ணு சேர்ச்சு கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்குவான். ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஹாப்பியாக இருந்துட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கேரிங்காக இருப்பான். ரெண்டு பேரும் ஜாலியாக வெக்கேஷனில் போவாங்க. ஹனிமூலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக வீட்டில் இருப்பான். ரெண்டு பேரும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு யாராவது வர மாதிரி இருக்குது. யார் நெட்டி பார்த்தா இவங்க அம்மா தான் வந்திருப்பா. அவங்க அம்மாவை பார்த்து ஒரு வருஷம் சேர்ந்துருக்கும். ஓடி போய் அவங்க ஒர்க் பண்ணுறப்ப பின்னாடியே பார்த்தா வளர்ப்பா வருவார். அவர் கையிலே பார்த்து அவங்க தம்பி இருப்பான். இப்போதைக்கு அவன் நடக்க ஆரம்பிச்சிருப்பான். இது பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அம்மாவை பார்த்து அம்மா எப்படி இருக்க, எதுக்கு வந்தேன் கேட்டால் என்னடி கேள்வி கேட்குற, நான் தான் சொன்னேன்ல இப்போதைக்கு ஹஸ்பண்டுக்கு நீதே பிடிச்சிருந்துச்சு, அவரும் வளர்க்குறேன்னு சொல்லிட்டாரு, வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து வெள்ளைக்கு வந்துடுது. ஏன்னா இப்போ தான் அவன் நம்ம லவ் பண்ண வச்சுருப்பான். அவங்க அம்மா பார்த்து இங்கே பாருங்கள் அவள் ஏன் பொண்ணாட்டி, அவள் என் கூட இங்கே இருப்பான்னு சொல்கிறப்ப என்னது ஓம் பொண்ணாட்டியா, ஏன்டா அவள் மைனர் பொண்ணு, அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாமல் நடக்கிறக்கலான்னு சொல்லவே சொல்லாது, நான் இவங்க கூட்டி போகிறேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு எழுத தெரில, நான் மீன் ஒர்க் பண்ணி இங்கேருந்து போகலாமா நம்மன் இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு
கேட்கங்க அந்த வளர்ப்பப்பா வருவார். நம்ம ஹீரோவை பார்த்து, இங்கே பாருப்பா, அவள் என்ன ஒரு சின்ன பொண்ணு, உன் ஆசைலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பட் அவளுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குல்ல, இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த பொண்ணை என் பொண்ணை பார்த்துக்குவேன், அவளுக்கு எஜுகேஷன்லேருந்து எல்லாம் நான் கொடுத்துக்குவேன், அவள் ஸ்கூலுக்குலாம் போவா, ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இல்லைன்னு கேட்குறப்ப இதை பார்க்குறவனுக்கு என்ன சொல்ல தெரில. சொல்லப்போனால் அவனுக்குமே அதை கரெக்டாக தோணுது. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அவள் வாழ்க்கை நாசமாக போகும். இதே அந்த அப்பாவோட போனா படிப்பா, கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறான்னு சொல்லிட்டு சரி அவனை எங்கே கூட்டி போங்க, நான் பாட்டு உள்ளே போகிறேன்னு சொல்லி அவன் மீது உள்ளே போயிடுவான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு என்ன சொல்ல தெரில. சரி இப்போதைக்கு உங்கள் அம்மாவோட சேர்ந்து அங்கேருந்து போகிறா இருப்பா. மொத்த ஃபேமிலி இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த அப்போட ஊருக்கு போகிறா இருப்பாங்க. அந்த அப்பா அவங்கள பார்த்து காய்ஸ் ஒன்றும் இல்லைங்க ஃபேமிலி ஃபோட்டோத்துக்கு சொல்லிட்டு ஃபோட்டோக்காக இருப்பார். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தா சோகமாக இருப்பா, மூஞ்சி ஒரு மாதிரி கல் மாதிரி வச்சுக்கிட்டு எந்த எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இருப்பா. இவளுக்கு அவள் லைஃப்பில் நடக்கணும் தெரியாமல் இருக்குது. நம்ம இங்கேருந்து போகிறது கரெக்டாக, ஹீரோ விட்டு போகிறோமே அது சரியாக இருக்குமா, இல்லை இங்கேருந்து போனால் வாழ்க்கை பெட்டராக மாறுமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களோட என்னசனே தெரியாமல் திருத்த முடிச்சுட்டு இருப்பா. இதோட பிரிட்டி பேபிங்கிற இந்த ஒரு படம் முடியுது. முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை கதை. 1917களில் அமெரிக்காவுக்கு நிறைய இடங்களில் இந்த மாதிரி ரெட் ஏரியா இருந்துச்சு. ஆனால் அப்போ இருந்த சில அமைப்புகளை சேர்ந்து தான் அந்த ரெட் ஏரியா முடிஞ்சிருக்காங்க. அப்போ அதில் வந்து சர்வேவான பொண்ணு தான் இது ஒரு கதையாக எழுதியிருக்கா. 1974 அது ஒரு புக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டுருச்சு. இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் இருந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு தான், ஒரு 12 வயசு பொண்ணு வச்சு தான் இவ்வளோ படம் எடுத்திருந்தாங்க. இது அந்த டைமில் ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிட்டு இருந்துச்சு. இதுக்காக இந்த படத்தை நிறைய பேர் பேன் பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்களில் இந்த படத்தை புகழ்ந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா அப்போ இருந்த அமெரிக்காவை கண்முறை கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய விஷயம் ரொம்ப ஓப்பனாக ரிலீஸ் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. 2003 நியூயார்க் டைம்ஸ் 1000 சிறந்த படம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. அதில் இந்த படமும் ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சுக்க மிஸ்டர் வேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.